ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்மால் இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, விண்டோஸ் 11 இன்ஸ்டாலேஷன் ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன எரர் வரும் அப்படின்னா, திஸ் பிசி டஸ் நாட் கரண்ட்லி மீட் விண்டோஸ் 11 சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்னு வந்துட்டு கீழே உங்களுக்கு பாட்டமில் பார்த்தீங்கன்னா திஸ் பிசி மஸ்ட் சப்போர்ட் செக்யூர் பூட்னு வரும், இல்லை திஸ் பிசி மஸ்ட் சப்போர்ட் டிபிஎம் எரர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த எரருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டைரெக்டாகவே பைபாஸ் பண்ண போகிறோம். அந்த பைபாஸ் பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலில் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வரும்போது ஷிஃப்ட் F10 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளார போயிட்டு என்ன டைப் பண்ணுறீங்க அப்படின்னா regedit REGEDIT கொடுத்து என்ட்ரி பண்ணிங்க அப்படி சொன்னால் இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ட்ராப் டவுன் மாதிரி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஹச் கீ லோக்கல் மிஷின் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் சிஸ்டம்மை கிளிக் பண்ணுங்கள். சிஸ்டம்மை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே பாட்டமில் வந்தீங்க அப்படின்னா செட்டப்னு இருக்கும் பாருங்கள். செட்டப்பு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்துடும். செட்டப் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி நியூக்குள்ளே போயிட்டு கீன்னு இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த செட்டப் கீழே ஒன்று நியூவாக ஓப்பன் ஆகிடும். நியூவாக ஓப்பன் ஆனதுக்கு ரீநேம் பண்ணுறோம். ரீநேம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லேப் கான்ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறோம். அதில் LC 2 லெட்டருமே கேபிட்டல் லெட்டரில் போட்டுக்கிறோம். போட்டுட்டு ஓகே கொடுத்துட்றோம். இப்போ லேப் கான்ஃபிக்கில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுறோம் பாருங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறோம் டிவேர்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நியூவாக ஓப்பன் ஆகுது. அதை வந்து ரீநேம் பண்ணுறோம். ரீநேம் என்ன பண்ணுறோன்னா பைபாஸ் டிபிஎம் செக் அப்படின்னு டைப் பண்ணுறோம் பாருங்கள். பைபாஸ் டிபிஎம் செக் டைப் பண்ணுறோம். ஸ்பெல்லிங் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதில் பைபாஸில் P கேப்ஸ் போட்டுங்க, டிபிஎம் கேப்ஸ் C கேப்ஸில் போட்டுங்க. திருப்பி எம்டி ஸ்க்ரீனில் வச்சு நியூ கொடுக்குறோம். திருப்பி புதுசாக ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதுனால அதில் என்ன பண்ணிடுறோன்னா பைபாஸ் செக்யூர் பூட் செக் அப்படின்னு டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிவிட்டு அதில் டைப் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பைபாஸ்க்கு B கேப்ஸும் செக்யூர்டு CS கேப்ஸும் செக்குக்கு C கேப்ஸும் கொடுத்துட்டு பைபாஸ் டிபிஎம் டபுள் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு வேல்யூ டேட்டாவில் ஒன்று டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறோம். அடுத்து பைபாஸ் செக்யூர் பூட்டில் கிளிக் பண்ணுறோம். வேல்யூ டேட்டாவில் 1 கொடுத்து ஓகே கொடுக்குறோம். கொடுத்துட்டு இந்த பேஜை கேன்சல் பண்ணிக்கிறோம். கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்தோடனே எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியில் வந்துடுறோம். வெளியில் வந்துட்ட உடனே இப்போ நீங்கள் ஆஸ் யூஷுவல் வந்து கீ இருந்ததுன்னா கீ போட்டுக்கலாம், இல்லைனா ஐ டோன்ட் ஹேவ் ப்ராடக்ட் கீ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஹோம் பேஜ் வேணுமா ப்ரோ வேணுமா கிளிக் பண்ணிக்கலாம். நான் ப்ரோ கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிறத அக்னாலஜ்மெண்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன், கஸ்டம் கொடுக்குறேன். இப்போ இந்த பேஜுக்கு வந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பேஜில் வந்து அன்அலோகேட்டட் ஸ்பேஸை நீங்கள் அலோகேட் பண்ணிவிட்டு எத்தனை ட்ரைவ் வேணுமோ அலோகேட் பண்ணிவிட்டு நீங்கள் OS பூட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.